இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான். அது என்ன விஷயத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் இடையான போர் நாள் 5 வீடியோ. வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் மிக காட்டமான மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை இஸ்ரேல் கொடுத்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு சென்ற வீடியோட நம்ம அதை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சமயத்தில் இப்போ லெபனான் உள்ள சில இடங்களை காலி செய்ய சொல்லிருக்காங்க. இந்த காலி செய்ய சொல்லப்பட்ட இடத்துல ஈரானோட தூதரகம் இருக்கு. அப்ப ஈரானோட தூதரகத்தையும் காலி பண்ண சொல்லிருக்காப்ப நாங்க அங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க, லெபனான்ல உள்ள ஈரானோட தூதரகம் மீது தாக்குதல் நடத்தினால் உலகத்துல எந்த ஒரு நாட்டுல உள்ள இஸ்ரேலோட தூதரகம் இருக்காது அப்படின்ட்டாங்க. அனைத்து மீதையும் எந்த பாரபட்சம் இல்லாம தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டாங்க. புரிஞ்சா, ஒரு மிகப்பெரிய கடுமையான வார்த்தைகளாக தான் ஈரான் இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதே இதுல இந்த போர் அப்படிங்கிறது இப்போ அதாவது நாள் 5 கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்குல உள்ள தாக்குதல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு ஈரானால. ஆனாலும் முற்றிலுமாக தவிர்க்கப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. அதுல ரொம்ப தெளிவா இருக்காப்ல. இடையில அந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படியா இருக்க பட்சத்துல மார்ச் 4 ஈரான் ஒரு மிகப்பெரிய மொசாத் கும்பலை ஈரான்ல வச்சு பிடிக்கிறாங்க. அதாவது இது உள்நாட்டுல குழப்பம் உண்டாக்கி உள்நாட்டில இருந்து தாக்குதல் நடத்தி உள்நாட்டுல சேதாரம் விளைவிக்கிற வகையில கையில ஆயுதங்களோட இருந்த இந்த மொசாத் கும்பலை ஈரானோட IRGC பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நீட்டா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாப்ல. யாருமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கடக்க கூடாது அப்படின்ட்டாப்ல. எந்த ஒரு கப்பலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கடந்தீங்கன்னா அது பயங்கரமான பின்விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ப. அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல வரிசையா கப்பல்கள் நிற்கும். முக்கியமான ஸ்ட்ரெயிட் ஆஃப் கப்பல் துறையில் உள்ள கப்பல் நிறுவனங்களான முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே கிளியரா சொல்லிட்டாப்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கு கப்பல் செல்லாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் செல்ற கப்பலுக்கு இன்சூரன்ஸ் தரமாட்டான்னு சொல்லிட்டு மேற்கத்திய இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே மேற்கத்தியம் தான் பண்ணிட்டு இருக்காப்ல கப்பலுக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பொறுத்து. அதனால இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல சொந்த ரிஸ்க்ல போயிட்டு என்ன எடுத்துட்டு வர முடியுதுன்னா போய் சென்னை எடுத்துட்டு வரலாம். அப்படி சென்ற 2 கப்பலை ஈரான் தாக்கி அழிச்சிருக்காங்க. அதே போல ஈரானோட போர்க்கப்பல் இந்தியாவில் போர் பயிற்சி நடத்துக்காரு. கிட்டத்தட்ட 51-57 நாடுகள் சேர்ந்து விசாகப்பட்டினத்துல போர் பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த போர் பயிற்சி நடத்தி திரும்பிய கப்பல், அந்த கப்பலை கிட்டத்தட்ட 180 பேர் இருந்தாங்க. ஈரானோட ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய சிப்பந்திகள், இவங்க எல்லாரும் சேர்த்து மொத்தம் 180 பேர் இருந்தாங்க. இதை நீர்மூழ்கி கப்பலால அமெரிக்காவில் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்துகிட்டு ஏவுகணை தாக்குதல் மூலமா அந்த கப்பலை அடிச்சிருக்காப்ல அமெரிக்கா. அமெரிக்கா ஒத்துக்கும் செஞ்சிருக்கு. இதுல ஒரு பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. தாக்கப்பட்டது இந்தியன் கடல் பரப்புல இருந்துச்சு. ஈரான் வந்தது இந்தியாவுக்கு. அப்ப இதுக்கு பாதுகாப்புங்கிறது உறுதி செய்ய வேண்டியது இந்தியாவோட ஒரு கடமையும் கூட இருந்தது. இந்திய அரசு கடமை தவற விட்டதா தான் உலக அரங்குல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியா ஆதரவோட இந்த தாக்குதல் நடைபெறவில்லைங்கிற மட்டுமே ஒரு மேல்மட்டமா ஒரு அறிவிப்பு மட்டுமே, அறிக்கை மட்டுமே விட்டுருக்கு. அதுக்குள்ள டீட்டெயிலான அறிக்கை இதுவரை வெளியில வரல. வந்துச்சுன்னா அவங்க இந்திய அரசு என்ன சொல்றாங்க இதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இது முழுக்க நம்ம வெளிநாடுகளுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகும். இது ஐநா விதிகளுக்கு கீழே ஐநா விதிகளை மீறிய தாக்குதல் அப்படின்னா உலக எல்லாருமே குறிப்பிடுறாங்க. சரி, ஈரானோட பிரதமர் மசூத் பெசஷ்கியான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு அறிக்கை தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் பக்கத்துல வெளியிட்ட இந்த அறிக்கையில சொல்லப்பட்டு ஸ்கிரீன்ல தெரியும், இங்கிலீஷ்ல பார்க்கலாம். அதோட தமிழகத்துல நம்ம சொல்றோம், எங்களை சுற்றியுள்ள அண்டை நாட்டு மதிப்புக்குரிய தலைவர்களே, நாங்க எவ்வளவோ முயன்றோம் உங்கள் மீது உள்ள தாக்குதலை தவிர்க்க. ஆனால் அமெரிக்கா மற்றும் சியோனிஸ்ட் ராணுவம் கொடுத்த தாக்குதல்
இஸ்ரேலின் காரணமாக உங்கள் மீதான தாக்குதல் தவிர்க்க முடியாதாகிவிட்டது. நாங்கள் உங்கள் நாட்டு இறையாண்மையை மதிக்கிறோம். நமது பாதுகாப்பும் பிராந்திய ஸ்திரத்தன்மையும் நம் ஒற்றுமை மூலம் மட்டுமே எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல அப்பாஸ் ஆராய்ச்சி வந்துகிட்டு ஒரு எக்ஸ்ல வந்துகிட்டு ஒரு இது குடிச்சிருக்காப்ல, ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. அதுல வந்துகிட்டு சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் நீங்க பார்த்துருக்கீங்க, அதோட தமிழாக்கம் வந்துகிட்டு எப்போதும் ஒரு சிக்கலான அணு ஆயுத தொடர்பான பேச்சுவார்த்தை ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் போல காணப்பட்டு அதற்கு மிகப்பெரிய பொய்கள் கொண்ட கார்மேகம் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்படாத எதிர்பார்ப்புகளை ஒன்று சேர வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. குண்டு மலையில் ஒரு சமரசம் அமர்வு துணிச்சல் கிடையாது அப்படின்றாங்க. அதே போல பலனும் எப்படி கிடைக்கும் அப்படின்றாங்க. மிஸ்டர் ட்ரம்ப், நீங்க உங்கள் நாட்டு கொள்கையையும் உங்களுக்கு ஓட்டு செய்த மக்களின் கருத்துக்களையும் குடி தோண்டி புதைத்திருக்கீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ட்வீட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ட்வீட் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதா காணப்படுறது. அதாவது நம்ம வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு காமிக்கிறோம். இப்படியாப்பட்ட இந்த போர் சூழ்நிலை வந்துகிட்டு ஒரு சின்ன ஆசுவாசம் தர்ற, ஒரு சின்ன சந்தோஷம் தர்ற ஒரு நியூஸா என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா வந்துகிட்டு நடுநிலை வைத்து மத்தியஸ்தம் செய்யறதுக்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கு. அதற்காக ஒரு கூட்டம் சீன அதிகாரிகள் வந்துகிட்டு மத்திய கிழக்கில் உள்ள எல்லா நாட்டையும் வந்துட்டு நேரடியாக சந்திக்கிறாப்புல. ஈரானோட பக்கத்துல இருந்து ஈரானோட சைட்ல இருந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்த வந்துகிட்டு ஈரானோட தரப்பு வந்துகிட்டு நியாயப்படுத்தி கொடுக்கறதுக்கும் வந்துகிட்டு சீனா முயற்சி மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இது வந்துகிட்டு எப்படி போர் நிறுத்தத்தை கொண்டு செல்லுமா, இல்லைன்னா மத்திய கிழக்குல மட்டும் தாக்குதல் நிறுத்தப்படுமா, இல்ல சீனாவோட இந்த மத்தியஸ்த பேச்சை வந்துகிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் வந்துகிட்டு இங்க ஒரு முக்கியமான இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, யுஏஇ வந்துகிட்டு விடுத்துட்டு ஒரு அறிக்கையில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, விமான சேவை ரத்து செய்யப்பட்ட காரணத்துக்காக நிறைய குடிமக்கள் வந்துகிட்டு இங்க இருந்து வெளிநாட்டுக்கும் சென்றிருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுல இருந்து இங்க வர வேண்டிய மக்களும் இருப்பாங்க. வேலை நிமித்தமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட விசா காலாவதி முடியும் பட்சத்துல அவங்களுக்கு விசா காலாவதி நீக்கி வழங்கப்படும். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது, எந்தவித ஃபைனும் இருக்காது. அது ஃப்ரீயா வந்து செய்து கொடுக்கப்படும். எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபிளைட் சர்வீஸ் வந்துகிட்டு சாதாரண கூட ஆன பிறகு அப்படின்னு இருக்காங்க. அதனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துட்டு யுஏஇ அரசால் விடுக்கப்பட்டிருக்கு. இது நல்ல செய்தி. தாய்லாண்டை ஒர்க் பண்ற நம்ம மக்கள் எல்லாரும் சில பேர் வந்துட்டு லீவ்ல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போக வேண்டிய டேட் முடிஞ்சிருக்கும். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இப்போ ஃபிளைட் இல்லாத காரணத்தினால வந்துட்டு மாட்டிட்டு தான் சில பேர் வந்துட்டு ஏர்போர்ட்ல மாட்டிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயம் தான். இருந்தாலும் தவிர்க்க முடியாதாக வந்துகிட்டு போய் இருக்கு. இப்படியாப்பட்ட இதுல என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்துகிட்டு ஈராக்ல உள்ள குர்தூஸை வச்சுக்கிட்டு இந்த போரை கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்துகிட்டு குர்தூஸ் தலைவர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதோட முடிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குர்தூஸையும் நாங்கள் வந்துட்டு அழிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. எச்சரிக்கையாவே சொல்லிட்டாங்க, அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை வந்துட்டு ஈரான் வந்து கொடுத்துருக்கு. ஆயத்துல்லா அல் காமனியோட இறுதி சடங்கு நேற்று நடைபெறுவதாக இருந்தது. இது எந்த ஒரு காரணம், எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம வந்துட்டு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது அவங்களோட சொந்த நாடான அங்க வச்சுதான் வந்துட்டு ஈரான்ல ஒரு பகுதி, அங்கதான் வந்து நடக்க போவதாக இருந்தது வந்துட்டு இப்ப தற்காலிகமா வந்துட்டு என்ன காரணம் தெரியல, திடீர்னு வந்துட்டு நேற்று வந்துட்டு அதை வந்துட்டு தள்ளி வைப்பதாக சொல்லி நேற்று மாலை நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இதுவரை நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள நிலவரம். அப்போ இனி வேற என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு 6ஆம் தேதி 5ஆம் தேதி நடக்கிற விஷயம் இல்லாமல் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு தொகுத்து வழங்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.